அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் மனித வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான குறளாகும். திருக்குறள் 56. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண். பொருள்: கற்பு நெறியில் தன்னைத்தானே காத்துக்கொண்டு தன் கணவனையும் அன்போடு பேணி வழிகாட்டி இரு குடும்பங்களின் புகழுக்கும் பெருமைக்கும் இழுக்கு வராமல் நல்ல சொற்களை காத்து கடமைகளை செய்வதில் சோர்வடையாமல் வாழ்பவளே சிறந்த பெண், மனைவி ஆவாள். சிறுகதை: இல்லத்தின் விளக்கு. ஒரு அழகான கிராமத்தில் சுந்தரம், மங்கையர்க்கரசி தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். சுந்தரம் நேர்மையான, ஆனால் சுவாபத்தில் கொஞ்சம் முன்கோபக்காரர். மங்கையர்க்கரசி மிகவும் பொறுமையும் விவேகமும் கொண்டவள். ஒருமுறை சுந்தரம் செய்த தொழிலில் எதிர்பாராத நஷ்டம் ஏற்பட்டது. கடன்காரர்கள் வீட்டு வாசலில் வந்து சத்தம் போட்டனர். சுந்தரம் கோபத்திலும் அவமானத்திலும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மங்கையர்க்கரசி பதற்றமடையவில்லை. அவள் தன் கணவனை அமைதிப்படுத்தி உள்ளி அமர வைத்தாள். பின்னர் கடன்காரர்களிடம் சென்று, அண்ணி, உங்கள் பணத்தை நாங்கள் நிச்சயம் திருப்பி தந்துவிடுவோம். என் கணவர் எப்போதும் நேர்மையானவர், அதற்கு நான் உத்தரவாதம். கொஞ்சம் தவணை கொடுங்கள் என்று கனிவாகவும் உறுதியாகவும் பேசி அவர்களை அனுப்பி வைத்தாள். சுந்தரத்தின் உறவினர்கள் சிலர் இக்கட்டான நேரத்தில் அவர்களை பற்றி தவறாக பேசினர். ஆனால் மங்கையர்க்கரசி அவர்கள் மீது கோபப்படாமல் தன் குடும்பத்தின் கௌரவத்தை எங்கும் விட்டுக் கொடுக்காமல் பேசினாள். தன் நகைகளை தந்து கணவனின் கடனை அடைக்க உதவினாள். அது மட்டுமன்றி வீட்டில் வறுமை சூழ்ந்த நேரத்திலும் தன் கணவனுக்கு தகுந்த மனதைரியத்தை கொடுத்து சோர்வடையாமல் வீட்டை பராமரித்தாள். மங்கையர்க்கரசியின் இந்த மதிநுட்பத்தாலும் அன்பான பேச்சினாலும் சுந்தரம் மெல்ல மெல்ல தன் நஷ்டத்திலிருந்து மீண்டும் தொழிலில் சாதித்தார். அப்போது சுந்தரம் தன் மனைவியை பார்த்து, மங்கை, அன்று நீ மட்டும் உன்னை காத்துக்கொண்டு என் மானத்தையும் காக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் நான் அழிந்திருப்பேன். சோர்வடையாமல் நீ காட்டிய இந்த அன்புதான் நம் குடும்பத்தை காப்பாற்றியது என்று நெகிழ்ந்து கூறினார். ஒரு குடும்பத்தின் பெருமை பெண்ணின் கையில்தான் உள்ளது என்பதை மங்கையர்க்கரசி நிரூபித்தாள். மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.